அளித்தபோது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்தார் புதிய அதிபர் அனுரா குமார திஸநாயக்க. நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 26 தொகுதிகளில் உமர் அப்துல்லா உள்ளிட்ட 239 வேட்பாளர்கள் போட்டி. சென்னையிலிருந்து 280 பயணிகளுடன் துபாய் புறப்படும் நிலையில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் புகை வெளியேறியதால் பரபரப்பு. கோளாறு சரி செய்யப்பட்டு விமானம் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. தமிழகத்தில் 11 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. டிஜிட்டல் சாதனங்கள், கணக்கில் வராத பணங்கள் பறிமுதல். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் பதில். ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற பிரதமர் மோடியும் ஒரு காரணம். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு ₹1 கூட தரவில்லை என்று அமைச்சர் உதயநிதி பேச்சு. உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா வேன் மரத்தில் மோதி விபத்து. 6 பேர் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததால் கைதான இயக்குநர் மோகன்ஜி பிணையில் விடுவிப்பு. அவகாசம் கொடுக்காமல் முன்கூட்டியே கைது செய்தது ஏன் என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 28வது நபராக கைதான அப்பு. சம்பவ செந்திலோடு தொடர்புடையவர்களுக்கு நாட்டு வெடிகுண்டை விற்றதாக வாக்குமூலம். பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் கூவமாக மாறிவிடும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவது இல்லை என தீர்மானம். தமிழக முதலமைச்சர் வெளிநாடுகளில் ஈர்த்து வரும் முதலீடுகள் அதிகாரிகளின் பொறுப்பின்மையால் திரும்பி சென்று விடுகின்றன. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி காவல் நிலையத்தில் புகார். தமது உடைமைகளை மீட்டுத்தர வலியுறுத்தல். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும். ஐநா பொதுச்சபையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உரை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.